எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய வீடியோவாக ஒரு நல்ல தலைப்பு. இதுவும் எனக்கு மேலேருந்து வந்தது தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன போகும். அதனால் பயப்படாதீங்க, ரொம்ப லாங் உள்ள வீடியோன்னு. 2 வீடியோலாம் பொறுமையாக அமைதியாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகும். வீடியோட தலைப்பு என்னென்னா, உலகத்தின் பிரதமர் யார்? அதில் ஜனாதிபதினு வச்சுக்கோங்க. உலகத்தின் ஜனாதிபதி, அதிபர், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் பிரதமர்னு சொல்கிறேன். உலகத்தின் பிரதமர் யார்? இந்தியாவுக்கு பிரதமர் இருக்கார், அதிபர் இருக்காங்க, அமெரிக்கா ஜனாதிபதி இருக்கிறாரு, ரஷ்ய அதிபர் இருக்கார். உலகத்துக்கே யார்? நேருவோட கனவு ஒரு காலத்தில் யூனிவர்சல் கவர்மெண்ட், உலகத்துக்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அதன் கீழே தான் இந்த உலகத்தினோட அத்தனை நாடுகளும் இருக்கணும், அனைத்து நாடும் ஸ்டேட்ஸ், மாநிலங்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு. நல்ல கனவு தான். ஆனால் அது எந்த காலத்துலையும் பலிக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்துக்குன்னு ஒரு பிரதமர் அல்லது ஜனாதிபதி அல்லது அதிபர் இருக்கிறார். அதிபர்னு வச்சுக்குவோம். பிரதமருங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதிபர்னு வச்சுக்குவோம். உலகத்தின் அதிபர் யார் அப்படின்னா, எனக்கு சொல்லப்பட்டது, நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்மெல்லாம் சுதந்திரமாக இருக்குமா? சொல்லுங்கள். நம்ம லா அண்ட் ஆர்டர் கட்டுப்பட்டு நடக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் உள்ள நம்மளுடைய மாநில அரசாங்கம் இயற்றிய சட்டங்களுக்கும் மத்திய அரசாங்கம் இயற்றிய சட்டங்களுக்கும் லா அண்ட் ஆர்டர் இருக்குது. அந்த லாவுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கணும். அதை மீறினா தண்டனை, ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. உனக்கு சுதந்திரம் கிடையாது, உள்ள கடை அப்படின்றாங்க. அப்போ நம்ம வி ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஒரு சட்டத்திட்டு கட்டுப்படுறோம். இந்த சட்டத்திட்டத்தை நிர்வகிக்கிறது யார்? சட்டத்தை ஏற்றியாச்சு, அதை மாற்றலை. அதை நிர்வகிக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? கவர்மெண்ட். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாலின் அதுக்கு தலைவராக இருக்கார். மத்திய அரசில் இப்போ அவர் உட்கார்ந்துருக்காரு, மோடி, இல்லைங்களா? அப்போது ஒரு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த சட்டத்திட்டங்களை அமால்கமேட் பண்ணுற, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு அரசாங்கத்திற்கு கீழே தான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம். இது நாடு. எல்லா நாடும் தனித்தனியாக இருக்குது. அப்போ உலகத்தில் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லைங்க. இந்த உலக நாடுகள் அனைத்து, இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகள் உட்பட எல்லாமே இந்த உலகத்துக்கே ஒரு பிரதமர், அதிபர் இருக்கார். அவருக்கு கட்டுப்பட்டு தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் தான். அவர் யார்? ஹூ இஸ் தட் பிக் ஷாட்? மனு என்று நமது புராணங்கள் சொல்கிறது, நம்ம வேதம் சொல்லுது. மனு, நம்ம இத்தனாவது மண்வந்தரத்தில் வாழ்கிறோன்னு ஒரு காலண்டர் சொல்கிறாங்க, வேதிக் காலண்டர். இத்தனாவது மண்வந்தரத்தில் வாழ்கிறோம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு மனு அரசராக இருக்கிறார். அவர் இந்த பூமியையே நிர்வகிக்கிறார். அவருடைய வேலை என்னன்னா, இந்த பூமிக்கு வேண்டிய மழை, வெப்பம், தட்பம் போன்ற இயற்கை சூழல் எல்லாத்தையும் தர வேண்டியது அவருடைய கடமை. எல்லாம் ஒழுங்காக, இந்த பூமி ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்க வேண்டியது. அது இந்த பூமி எப்படி வரணும், நடக்கணும், இந்த உலக வாழ்க்கை எப்படி நடக்கணும், இந்த பூமி எப்படி இருக்குன்னா, லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது, என்ன வானியல் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே ஏற்றப்பட்டு, ஒரு அறிவால் ஏற்றப்பட்டு நடந்த அந்த இதெல்லாம், இது எல்லா பகுத்தறிவை கூட ஒத்துக்குவான். இயற்கை விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகம் இயங்குகிறது, இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. அந்த விதிகள், இந்த பூலோகத்து விதிகளுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு, அவருக்கு பேர் தான் மனு. அவர் தான் இந்த நாட்டில் இந்த வருஷம் இவ்வளோ மழை பெய்யணும், இந்த நாட்டில் புயல் அடிக்கணும், இந்த நாட்டில் பூகம்பம் வரணும், இந்த நாடு செழிக்கணும், இந்த நாட்டில் இப்படி வரணும், இந்த பிரதமர் ஜெயிக்கணும், இவர் கீழே போகணும், இங்கே ரஷ்யாவில் போர் வரணும், இங்கே அமைதி வரணும், எல்லாத்தையும் அவர் தீர்மானிக்கிறாருங்க. மனு நம்ம கண்ணுக்கு தெரியமாட்டார். அவர் அந்த மனு, அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஒரு பேனல், ஒரு ஒரு பேனலில் இருக்கிறார், ஒரு டைமென்ஷனில் இருக்கார். அவர் தான் இந்த உலகத்தை நிர்வகித்து வருகிறார். இந்த உலகத்தை நிர்வகிக்கிற மாதிரியே நம்ம கேலக்ஸி, பால்வெளிங், கொஞ்சம் வானியல் தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா போய் கூகுளில் போய் பாருங்கள், தெரியாத பாமர மக்கள். நம்ம சூரிய குடும்பம் இருக்குது. இந்த சூரிய குடும்பத்தில் பூமி இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த பிரபஞ்சத்தில் பூமி ஒண்டியில் தான் மனுஷன், ஜீவராசிலாம் இருக்குது, வேறு எல்லாம் ட்ரை கிரகம் தான், என்ன அதில் உயிர்களே இல்லை, நம்ம ஒண்டி தான், வி ஆர் அலோன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நாசா சொல்லுது, உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க, பூமியை போல வெவ்வேறு கிரகங்கள் எத்தனையோ இருக்கும்.
அதில் உயிர்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வி ஆர் நாட் அலோன் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த நம்ம வாழ்கிற கேலக்சிக்கு பேர் மில்கி வே. மில்கி வேனா பார்க்கடல். கரெக்டு, பார்க்கடல். மில்கி வேனா பார்க்கடல். பார்க்கடல் கேலக்சியில் இந்த நம்ம சூரிய குடும்பம் ஒரு சின்ன புள்ளி. இந்த பூமியை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு மனு இருக்கார். அதுபோல் இந்த பார்க்கடலில் இன்னும் எட்ட தூரங்களில் பல சூரிய குடும்பங்கள் இருக்குது. அந்த சூரியனில் பல பூமிகள் இருக்குது. பூமின்னா பல உலகங்கள்னு வச்சுங்க. அந்த உலகங்கள் ஒவ்வொரு உலகங்களுக்கும் ஒவ்வொரு மனு இருக்கார். இந்த மனுக்களுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தான் இந்திரன். வல்லாளகத்துக்கும் சக்கரவர்த்தி இந்திரன். அந்த பேருக்கு இந்திரன்னா அவர் ஒருத்தன் பேர் இல்லை. இட் இஸ் நேம் ஆஃப் தி டெசிக்னேஷன் நேம் தான். பர்சனல் நேம், ப்ராப்பர் நவுன் கிடையாது அது. அது மாதிரி இந்திரன் இருக்கார் இந்த கேலக்சியில். அதே போல் அந்த கேலக்சியில் பல இந்திரன்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை லோகம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எப்படி நமக்கு இந்தியாவுக்கு இத்தனை ஸ்டேட்னு அது மாதிரி கணக்கு இருக்குது. பூலோகத்தில் இத்தனை நாடுன்னு அது மாதிரி கணக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் பார்க்கும்போது பல இந்திரன்கள் இருக்கிறார்கள். அந்த இந்திரர்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டி மேய்க்கிறவர் பரமாத்மா. இன்னும் நம்ம சொல்கிற மகாவிஷ்ணு, காக்கும் கடவுள். அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், மில்கி வேக்கே அவர் தான் தலைவர். அதனால தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த பார்க்கடல் மில்கி வே இருக்கு இல்லையா, கேலக்சி. அந்த கேலக்சி முழுக்க ஒரு கடலாக ஒரு உருவம் பண்ணி அதில் அவர் படுத்திருக்கிறார். அவரே எல்லாத்தையும் அவருடைய உருவம் தான் இது. அவரே பார்க்கடலாக மில்கிவேயாக இருக்கிறார், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறார். அப்போ இந்த மில்கி வே கேலக்சிக்கு ஒரு விஷ்ணு, இதுக்கு அழிக்கும் கடவுளான ஒரு ருத்ரன், இதுக்கு படைக்கும் கடவுள் ஒரு பிரம்மன் இருக்காங்க, 3 பேர். இதே போல் பிரபஞ்சத்தில் இந்த மில்கிவே தாண்டி லட்சம் கோடி கேலக்சி இருக்குங்கிறான். அந்த ஒவ்வொரு கேலக்சிக்கும் ஒவ்வொரு மகாவிஷ்ணு, ஒவ்வொரு ருத்ரன், ஒவ்வொரு பிரம்மா இருக்காங்க. இது எல்லாம் இத்தனை பிரம்மா இத்தனை விஷயங்களுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஏக இறைவன். அந்த இறைவன் அவர் தான் பரபிரம்மம்னு அத்வைதிகள் சொல்கிறாங்க. வைஷ்ணவிகள் என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறாங்க. சாக்த வழிபாடு, பெண் வழிபாட்டில் உள்ளவங்க ஆதிபராசக்தின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஆதிபராசக்தியாக இந்த அத்தனை மும்மூர்த்திகள், ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு மும்மூர்த்தி இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் நிர்வகிக்கிறது, அத்தனை சட்டத்தையும் போட்டு நிர்வகிக்கிறது அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட நான்கிற உணர்வு இருக்குது. அவங்களுடைய உறவு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு காயின் மாதிரி, டபுள் சைடு, ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் அவங்க அப்படியே உருவமாக அல்லது கற்பனையாக அல்லது செயல்படக்கூடியவர்களாக இயங்குவர்களாக இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரை கட்டி மேய்க்கிறாங்க. அத்தனை பிரம்மாக்களையும் அத்தனை மகாவிஷ்ணுக்கும் கட்டி மேய்க்கிறாங்க. அது ஆதிபராசக்தின்னு கூப்பிட்டாலும் சரி தான், பரமேஸ்வரன் கூப்பிட்டாலும் சரி தான், ஸ்ரீமன் நாராயணன் கூப்பிட்டாலும் சரி தான். அவங்க எப்படி இருக்காங்க, அர்த்தநாரியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், E=MC² அர்த்தநாரி. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரியும். அவங்க அர்த்தநாரியாக இருக்காங்க. ஆணாகி பெண்ணாகி, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்காங்க. இங்கே ரூபாய்க்கு ஒரு பக்கம் இருக்க மாதிரி ரூபமாக இங்கே வெளிப்பட்டு எல்லாரையும் நிர்வகிக்கிறாங்க. காயின் இந்த பக்கம் அவங்க அரூபமாக இருந்து சிவசக்தியால் வந்து அப்படி ஆழ்ந்த தியானத்தில் மோன நிலையில் நான் இருக்கிறேன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சமே இவங்களுடைய கற்பனை தான், இவங்களுடைய எண்ணங்களை போட்டு உரசி தான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு, இவங்க உருவாக்குனது தான் ஒவ்வொரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி எண்ணங்களை வச்சு கற்பனைகளை இந்த பல பிரபஞ்சங்கள், ஏகப்பட்ட பிரபஞ்சங்களை படைக்கிறாங்க, ஏகப்பட்ட உயிர்களை படைக்கிறாங்க. எப்படின்னா இப்போ கற்பனை சக்தி, என்ன சக்தி. இப்போ ஒரு நாவல் எழுதுனோடனே அதை நம்ம படிக்கும்போது உண்மையிலுமே அங்கே நடக்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கற்பனை வருது. அதுக்கு இன்னும் அட்வான்ஸாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சினிமா டைரக்டர் சினிமா கதை எழுதுறாரு. கதையில் அது சுக்குமா ஒரு மனசுக்குள்ளே இருக்குது, அந்த எண்ணங்களாக இருக்குது. அந்த கற்பனை கதையை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா எடுக்கிறார். அப்போ அது ஸ்தூல கண்களுக்கு தெரிவதாக, அதுதான் சிருஷ்டி. என் கற்பனையை நான் சிருஷ்டித்தேன். அதனால் ஒரு டைரக்டர் அப்படி இந்த கேரக்டருக்கு இவரை போட்டு இந்த கேரக்டர் போட்டு சினிமாவை எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சி நிரலாக காமிக்கிறாங்க. கடவுள் காட்டு சினிமான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்தா அவங்களுக்கு புரியும். அப்படி காமிக்கிறாங்க டைரக்டர் இல்லைங்களா.
அதை போல இந்த ஆதிபராசக்தி அல்லது ஸ்ரீமன் நாராயணன் அல்லது மகா பிரம்மம் அல்லது மகேஸ்வரன் என்று பல பேரில் அழைக்கப்பட்டாலும் அவர் அர்த்தநாரியாக இருக்கிறார். அந்த அர்த்தநாரி ஒரு பக்கம் அப்படியே டைரக்டராக இருந்து அப்படியே தன்னுடைய எண்ணங்களை உண்மையாலுமே அப்படி ஒரு சினிமா காட்டி உண்டாக்கிட்டு கிடக்கு. இந்த பக்கம் அதெல்லாம் விட்டுட்டு ஏக தத்துவத்தில் அப்படியே மோன நிலையிலும் இருக்கிறது. ஆக இறைவன் இயங்கவும் செய்கிறார், இயங்காமல் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் எதையுமே இயக்கவில்லை. தன் முன்னாடி எண்ணங்களை படுத்தி லாஸ் அண்ட் ரூல்ஸை போட்டுவிட்டு, பிரபஞ்ச ரூல்ஸை போட்டுவிட்டு இப்படி இப்படி நடந்து எல்லாரும் கீழே அத்தனை பேர் நேமிச்சிட்டார். அத்தனை கேரக்டர், ஹீரோ, வில்லன், காமெடியன், அது இது எல்லாம் அந்த சினிமா எடுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர், லைட் பாய், கிட் பாய் எல்லாம் உண்டாக்கிட்டார். அந்த சினிமா உண்டாக்குறதுக்கு லைட் பாய், கிட் பாய் எல்லாம் உண்டாக்கி, அந்த அசோசியேட் டைரக்டர் எல்லாம் உண்டாக்கி நீங்கள் பண்ணுங்கடா, சினிமா எடுங்கடா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசராக இருந்துக்கிட்டு, அதே சமயம் டைரக்டராக, ஒரு பக்கம் டைரக்டராகவும் இருக்கிறாரு, ஒரு பக்கம் ப்ரொடியூசராகவும் இருக்கிறார். இருக்க முடியாதா? ப்ரொடியூசர் டைரக்டர் இருக்க முடியாதா? இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இவர் தான் காரணகர்த்தா, டைரக்டராக இருக்காரு அப்படின்ட்டு. டைரக்டர் இருந்தால் என்ன பண்ணுறாரு? அதை பிரித்து விட்டுறாரு வேலையை. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த உலகத்தில் நம்ம வேதங்கள் சொன்ன மாதிரி, நம்ம புராணங்கள் சொன்ன மனு என்ற ஒருவரால் நாம் ஆளப்படுகிறோம். இது எனக்கு மேலே இவ்வளோ பேரும் மேலேருந்து வந்துச்சுங்க. இதில் எந்தாச்சும் கருத்து வேறுபாடு இருந்தால் அல்லது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது மேலேருந்து வந்த விஷயம், நானாக சொல்கிறது இல்லைங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு லைக் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நன்றி நன்றி நன்றி. 11 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு.